இந்த இந்து மதத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுவாங்க. இந்து மதத்துக்கு விரோதமாக இருக்காங்க, இந்துக்கள் வந்து மைனாரிட்டி ஆயிடுறாங்க. எங்கடா மைனாரிட்டி ஆயிட்டாங்க? டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லியிருந்தாங்க, கடைசியில் எருமாட்டு லெவலுக்கு போயிட்டாங்க. எருமாடு விற்கிற அளவுக்கு போயிட்டாரு மோடி, அமித்ஷாங்கெல்லாம். அதிமுக மறைமுகமாக பாஜகவுக்கு வேலை செய்யும். இவரெல்லாம் ஐபிஎஸ் படித்தாரா இல்லை காசு கொடுத்து அந்த பட்டத்தை வாங்கினாரா? ரெண்டே விஷயம், ஒன்று இடி, 2 சிடி. இந்த 2 விஷயம் தான் வந்து அண்ணாமலைக்கு தெரியும். பாஜக வந்து தலைவராக இங்கே தமிழ்நாட்டு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நீ என்ன பண்ண? சிடி வெளியிட்ட. சிடி வெளியிடுறது மாமா பையில நீ கேவலமா இல்லை உனக்கு? 2026 பாஜக ஆட்சி அமைக்குமா? அந்த அம்மா காலி சேர்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. தாமரை மலர்ந்தே தீரன்னு ஒரு 100 சேர் இருக்கு, 100 சேர்கிட்ட பேசுவாங்க. உண்மையாகவே பாஜக வளர வேண்டும் என்றால் அண்ணாமலை போன்றவர்கள் நீக்கப்படுறாங்க. அங்கே பாஜகவுல வெடிச்சுட்டு தான் இருக்கு. உங்களை ரிசைன் பண்ண சொல்லி காரி துப்பிட்டு தான் இருக்காங்க. தேர்தல் சமயத்தில் வந்து ஒரு 4 கோடி ரூபாய் ரயிலில் வந்து பாஜகவுடைய பணம் மாட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருக்கு. இதை உண்மையிலுமே செஞ்சது யாரு? இது நடந்தது அண்ணாமலை. ஏன்னா நயினார் என்னுடைய பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்லை, 100% அண்ணாமலை தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமாக பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆதரவு கொடுப்பாங்க, பெரும்பாலும் பாஜகவுக்கு ஆதரவு. ஆனால் அவர்களே வெறுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. உண்மை? இதெல்லாம் ட்ராமா. அமர் பிரசாத் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய ஒரு கையால் சார். நான் நேர்மையே கிடையாது சார், நேர்மையுமே சொல்கிறேன், நேர்மையே கிடையாது. பணம் பட்டுவாடா பண்ணியிருக்கான் அண்ணாமலை, பணம் பட்டுவாடா பண்ணியிருக்கான். 1ஆம் நம்பர் கிரிமினல் தான் நான் சொல்லுவேன். ஆனால் கண்ணுக்கு எதிர்த்து வந்து 9 விஷயங்கள் வந்து 4 கோடி தான் நீப்பாங்க. அதுக்கு மேலே அதிகமாக வந்து வீட்டிலேருந்து பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நிறைய குற்றவாளிகளில் பாஜகவில் சேர்த்ததா வந்து ஒரு தலைவர். ஒரு குற்றவாளி தாங்க சேர்க்க முடியும். ஒரு திருடன் கூட தான் சேர்க்க முடியும். தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமையில் வந்து இந்தியா கூட்டணி 40 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக படுதோல்வி, பாஜக படுதோல்வி. இதில் வந்து நம்ம குறிப்பாக பார்க்கணுன்னா அப்படின்னா தனிச்சு நின்ன நாம் தமிழர் கட்சி நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்கியிருக்காங்க. இதையும் நம்ம பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கும். பாஜக பாமக இணைந்து ஒரு வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்காங்க. முதல்ல வந்து திமுக விட்டுருவோம், மற்ற கட்சிகளாக விட்டுருவோம். பாஜகவுடைய இந்த வாக்கு சதவீதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பாஜகன்னு ஒரு வாக்கு சதவீதம் நம்ம வந்து கவுண்டிங்லேயே எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து தனியாக நின்னார். அதாவது ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அந்த பர்சன்டேஜே வந்து அதுவே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு முட்டாள்தனமான ஒரு பர்சன்டேஜ் நம்பர்ஸ் தான் அதெல்லாம் கொடுக்குறாங்க. எப்படின்னு சொன்னால், இப்போ நான் தனிச்சு நான் நிற்கிறேன், ஒரு தொகுதியில் நிற்கிறேன்னா மக்கள் எனக்கு போடுற வாக்கு சதவீதம் சொல்லிடலாம். இப்போது பாஜக பார்த்தீங்கன்னா பாஜக, பாமக, பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், அப்புறம் இன்னும் அவர்கள் கூட சரத்குமார் அவருடைய கட்சியை கலைச்சிட்டு பாஜகவில் இணைஞ்சார். அவங்களுடைய எல்லாமே சேர்த்து 18% ஓட்டுன்னு சொன்னாங்க. இதில் பாஜக மட்டும் 11% வாக்குகள் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க? அதுவும் போய் எனக்கு தெரியல, எனக்கு புரியல. நீங்கள் அது சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இப்போது சீமான் அவர்கள் நிறைய இடங்களில் வந்து 2வது இடமும் பாஜக வந்திருக்கு, சில இடங்களில் 3வது இடம் வந்திருக்கு. அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க சார். இதை நம்ம பார்க்கணும்ல. குறிப்பு இல்லை, வாக்குகள் வாங்குறது விடுங்க. வாக்குகள் என்பது எப்படின்னா, இங்கே பாஜக போட்ட வாக்குகள்லாம் இல்லை, தாமரை சின்னத்தில் எவ்வளோ வாக்கு சதவீதமோ அதை பொறுத்து தான் தேர்தல் ஆணையம் வெளியிடும். அதை தான் கேட்குறேன். இப்போது நீ தனியாக இருந்து தாமரையில் ஓட்டு போட்டால் அந்த வாக்கு சதவீதத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ரைட்டு, ஓகே. இப்போ நான் கூட இப்போ ஒரு தாமரை 20 தொகுதியில் அந்த தாமரை சின்னத்தில் வாக்குகளே வந்து 11 லட்சம் 12 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதுதான் எப்படின்னு கேட்குறேன். யாரோட தயவு இல்லாமல் வாங்கிட்டாங்களா?
பாமக தயவு இல்லாமல் வாங்கிட்டாங்களா? அதெல்லாம் பாரி வந்து தயவு இல்லை, ஜாயின் பண்ண எல்லா கூட்டணி தானே. தாமரையே ஒரு கட்சியில ஒரு தொகுதியில் இருந்தாலும் இவங்களெல்லாம் கூட்டணி தானே. இப்போ அதிமுக இருக்குன்னா அதிமுக கூட்டணி யார் இருக்கு? தேமுதிக இருக்கு, இன்னும் 2-3 கட்சிகள், சின்ன லெட்டர்பேட் கட்சிகள்லாம் வந்து இருந்தது. இப்போ அதிமுக தனி ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உண்மையான தேர்தல் களம் என்றால் என்னன்னா, நீங்க தனியா நின்று உன்னுடைய பலத்தை நிறுவீங்க. அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், கூட்டணி வேணாங்கிறீங்க. கூட்டணி இல்லாமல் உங்கள் கட்சிகளோட பலத்தை நீங்கள் நிரூபித்து காட்டுங்க. அப்போ உன்னோட வாக்கு சதவீதம் நான் பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், பாஜக தனித்து நின்னா நீங்கள் நோட்டுக்கு மேலே தான் கொஞ்சம் வாங்க முடியும். ஏன்னா கொஞ்சம் அதை தான் சீமான் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. நோட்டுக்கு முன்னாடி நோட்டுக்கு கம்மியாக வாங்கி கீழே வாங்கியிருந்தா நோட்டுக்கு அவங்களுக்கு தான் போட்டி இருந்தது. இப்போ நோட்டை விட கொஞ்சம் வருவாங்க. ஏன்னா இந்த திமுக எதிர்ப்பு பிரச்சாரம், திராவிட எதிர்ப்பு பிரச்சாரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்து மத எதிர்ப்பு, இவங்க எப்பவுமே பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்து மதத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுவாங்க. இந்து மதத்துக்கு விரோதமாக இருக்காங்க, இந்துக்கள் வந்து மைனாரிட்டி ஆயிடுறாங்க. எங்கடா மைனாரிட்டி ஆகிட்டாங்க? யார் உன்னை குடும்பப்படுத்துறது? யாரும் உன்னை குடும்பத்தில் நீ ஃப்ரீயாக தான் இருக்க. என்ன உனக்கு விரோதமாக என்ன கொடுமைகள் நடந்தது? இந்து மதத்துக்கு விரோதமாக என்ன கொடுமைகள் நடந்தது? ஒன்றுமே இல்லையே. அப்படின்னா என்ன பண்ணுறான்? இப்படி ஒரு மைண்ட் வாஷ் பண்ணுறான். எல்லாருமே வந்து ஒரு பிரைன் வாஷ் பண்ணி இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள், இந்துக்கள் ஆபத்து, அப்படியே அது ஓயாம சொல்லிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லாவே அவங்க ஒரு மறைமுகமான ஒரு பிரச்சாரத்தை என்ன பண்ணாங்க. அதாவது நீ இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்துக்கலாம், 2 எருமாடு இருந்தால் 1 எருமாடு வாங்கி கொடுத்துருவாங்க. டிஜிட்டல் இந்தியா போயிட்டு இப்போ எருமாட்டு இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லியிருந்தாங்க, கடைசியில் எருமாட்டு லெவலுக்கு போயிட்டாங்க. எருமாடு விற்கிற அளவுக்கு போயிட்டாரு மோடி, அமித்ஷாங்கெல்லாம். 2 எருமாடு இருந்தால் 1 எருமாடு வாங்கி கொடுத்துருவாங்க. உன்னோட சொத்தை வாங்கி வச்சிருந்தா முஸ்லீம் கொடுத்துருவாங்க. எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு பேச்சு இல்லை. இப்போ உங்களுடைய பார்வையில் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கா இல்லையா சார்? ஒரு % வளர்ந்துருக்கு சார். அது ரொம்ப கம்மியாக நீங்கள் தான் சொல்கிறீங்க. இல்லை, 1% தான் வளர்ந்துருக்கு. நான் இருக்கிற உண்மையை தான் சொல்லுவேன். சும்மா வந்து நான் எவன் ஷூ கால் நக்கி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மைனா உண்மை, தப்புனா தப்பு. நீ என்ன பண்ணு, அதை பற்றி ஐ டோன்ட் கேர், அவ்வளோதான். அவன் போயிட்டே இருப்பேன். இந்த மிரட்டல் உருட்டல்கள்லாம் பயப்படுறோம் இந்த எஸ்ஜே கோபால் கிடையாது. நான் பல வழக்குகள் பார்த்துட்டேன், பல சிறைச்சாலைகள் நான் போயிட்டேன். அதனால் என்னை எவ்வளோலாம் வந்து டார்ச்சர் பண்ணாங்க, எவ்வளோலாம் எனக்கு செஞ்சுட்டு வராங்கன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். நான் இருக்கிற உண்மையை சொல்கிறேன். நோட்டோக்கு மேலே ஒரு 1% வாங்கியிருக்காங்க சார். 3% நாங்கள் ஒரு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அவ்வளோதான். அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல வந்து போட்டிட்டாரு, 4.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. அவர் தனியாக நின்று போட்டிட்டு சொல்லுங்க. ஏன் சார் அவர் எந்த கரூர்லேயே தோத்தார் எம்எல்ஏ எலெக்ஷனில்? மானங்கட்ட ஒரு விஷயம். அதாவது ஒரு கௌரவமாச்சும் இருந்திருக்கும் நீ கோயம்புத்தூரில் போட்டிடாமல் இருந்தா. ஆனால் அண்ணாமலை கதை பேசுனா இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம் சார். ஒவ்வொரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பிறனான பேச்சு. இப்போ நான் அதுதான் கேட்குறேன், அண்ணாமலையோட தோல்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கே அண்ணாமலை இவ்வளோ வாக்குகள் வாங்கினதையும் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் நிப்பாட்டலன்னு சொல்லி ஒரு அதிமுக தரப்பில் பேசப்படுது கோயம்புத்தூரில். அதிமுகவே பாஜகவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அதிமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு வைக்கல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இருந்தாலும், அதிமுக அங்கே வேலை செய்யவில்லை என்பது 2வது விஷயம். உண்மையாக சொல்கிறேன்னா அதிமுக மறைமுகமாக பாஜகவுக்கு வேலை செய்தது. எடப்பாடிக்கு வந்து அதாவது இந்த கட்சியை ஒழித்து விட வேண்டும் என்பது பாஜகவுடைய திட்டம். ஏன்னா அவங்க இந்த அதிமுக ஒடிச்சா தான் திமுக அடுத்தது பாஜக இருக்கும், 2வது பிளேஸ்க்கு வரணும், அவங்களுடைய திட்டம் அது. எடப்பாடி கொஞ்ச நாள் வந்து பாஜகவுக்கு அடிமையாக இருந்தார். அந்த அடிமையாக இருந்தனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக வந்து அநேக இடங்கள்ல பாஜகவுக்கு தான் மறைமுகமாக வேலை செய்தார்கள். அதனால தான் இந்த ரிசல்ட். அது உண்மைதான், அதான் உண்மைதான். இந்த நம்பர்ஸ் வருவது காரணம் அதிமுக வந்து மறைமுகமாக பாஜகவுக்கு வேலை செய்தார்கள், இதுதான் உண்மை. 2வது பார்த்தீங்கன்னா பொய் பிரச்சாரங்கள். அதாவது என்ன சொன்னார், நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டு எடுத்து பாருங்கள், கவுண்டிங் அன்றைக்கி 3 ரவுண்ட்லேயே திமுக வந்து காணாமல் போயிடும், டெபாசிட் வாங்காது, திராவிட கட்சியில் காணாமல் போயிடும், நாங்கள் 20க்கு 20 நாங்கள் அடிப்போம் அப்படின்லாம் ரொம்ப தௌலத்தாக பேசிட்டு இருந்தார். அண்ணாமலையும் சரி, அவருடைய கட்சி அவருடைய அடிமைகளும் சரி. ரொம்ப அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பிலே ரொம்ப பேசினார், ரொம்ப பேசிட்டார். அவர் ரொம்ப அதிகமாக பேசிட்டாரு. தலைவரை பற்றி, திமுக தலைவர் முதலமைச்சரை பற்றி கேவலமாக பேசுகிறார், உதயநிதியை பற்றி. அவர் பேசாத ஆட்களே கிடையாது. அவருடைய விஷயம் 2 விஷயம் தாங்க அண்ணாமலைக்கு தெரிஞ்ச விஷயம். ஒன்று ஹனி ட்ராப் பண்ண தெரியும், 2வது பொய் சொல்ல தெரியும்.
மற்றதெல்லாம் அவருக்கு வந்து தெரியாது. ஏன்னா இவரெல்லாம் ஐபிஎஸ் படித்தாரா இல்லை காசு கொடுத்து அந்த பட்டத்தை வாங்கினாரா எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஐபிஎஸ்க்கு அந்த பதவிக்கே ஒரு கேவலமானவர், அந்த போலீஸ் துறைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் இவர். என்னை பொறுத்த நான் சொல்வேன். அது மனசு வலித்தாலும் இந்த காவல்துறையில் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் நேர்மையாக பணியாற்றி போயிருக்கிறாங்க. இது ஒரு மக்களுக்கான பணி. அந்த பணியிலேருந்து அந்த பணியை அவரால் ஒழுங்காக செய்ய முடியல. ரிசைன் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நம்ம எதெல்லாம் பேசினா இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும். நமக்கு டாபிக் இப்போது அண்ணாமலை கதை பேசினா அவனுடைய ஃப்ராடு தனத்தெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கும். அவர் வரலாறுலாம் நம்ம பேச வேண்டியிருக்கும். அண்ணாமலை எதுக்குன்னா ஏற்கனவே ஒரு சேலஞ்சுக்கு கொடுத்தேன். அண்ணாமலை டேரெக்டாக என்கிட்ட டிபேட்டுக்கு வா, உன்னை பற்றி என்னை பற்றி பேசுவோம் அப்படின்னு நான் நிறைய டிபேட்டு கொடுத்துருக்கேன். அவர் வரமாட்டாங்க, இப்படி தான் பேசுவார். ஆனால் வரமாட்டார். நான் நேருக்கு சவாலுக்கு வாங்குவார், கூப்பிடுவார், ஆனால் வரமாட்டார். ரெண்டே விஷயம், ஒன்று இடி, 2 சிடி. இந்த 2 விஷயம் தான் வந்து அண்ணாமலைக்கு இங்கே தெரியும், வேறு எதுவுமே தெரியும். இப்போ அண்ணாமலை வந்து 4.5 லட்சம் வாக்குகள் வாங்கினாலும் அந்த 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பாஜகவினர் வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க கோயம்புத்தூரில். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 1 லட்சம் ஓட்டை அங்கே காணோம்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் போராட்டம் நடத்தும் போது எல்லா வேலையிலையும் மை இருந்தது. ஓட்டு போட்டுட்டு வந்து தான் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. அதே விமர்சனமாச்சு. ஒருவேளை அந்த 1 லட்சம் ஓட்டு தான் அண்ணாமலை தோற்று போனது காரணமா? நான் சொல்கிறேன், உண்மையாகவே அண்ணாமலை அங்கே தனியாக நின்று இருந்தால், நீ சொல்கிற மாதிரி அண்ணாமலை தனியாக கோயம்புத்தூரில் நின்று இருந்தால் நோட்டை கொஞ்சம் மேலே வாங்கியிருப்பார். இப்படி இவ்வளோ நீங்கள் இதாக சொல்கிறீங்களே, இருக்கிற உண்மையை தான் சொல்ல முடியும். இது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது தான். நான் இருக்கிற உண்மையை தானே சொல்ல முடியும். உங்களை திருப்திப்படுத்த நான் பேச முடியாதுல்ல. இல்லை உண்மைதான் சார். நான் என்ன பொறுத்த வரையும் திமுக தவறு செய்தாலும் தட்டி ஏற்பேன். என்னுடைய ப்ரெஸ் மீட்டில் இருந்து என்னுடைய சமூக சேவை நீங்கள் பாருங்கள். கடந்த காலம் பார்த்தா திமுக அதிகமாக வந்து எதிர்த்து பேசியிருப்பேன். திமுக கட்சியே இல்லை, திமுக அரசை குறித்து. ஏன்னா கவர்மெண்ட் மக்களுக்கான கவர்மெண்ட். அது நீ திமுகவாக இருக்கலாம், நீ பாஜகவாக இருக்கலாம், நீ காங்கிரஸாக இருக்கலாம். பட் நீ சீட்டில் வரும்போது கவர்மெண்ட், என்னுடைய சிஎம், அப்படி தானே அது. கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் நான் வந்து திமுகவாக இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம், இல்லை விசிகாவாக இருக்கலாம், எந்த கட்சியாக இருக்கலாம், அது என்னுடைய தனிப்பட்ட கொள்கை. ஆனால் ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலராக வந்துட்டா அந்த பதவிக்கு வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி. கரெக்டாக இல்லையா? கண்டிப்பாக. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் என்னுடைய போராட்டங்கள்லாம் போகும். திமுக நான் பார்க்க மாட்டேன், ஆனால் கவர்மெண்ட். அப்போ அந்த கவர்மெண்ட் தவறு செய்தால் நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா மக்களுக்கான அரசாங்கம் இல்லையா? அப்போ அந்த மக்களுக்கான அரசாங்கம் தவறு செய்தால் நான் நிச்சயமாக கேள்வி கேட்பேன். நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ என்ன பண்ண? பாஜக வந்து தலைவராக, இங்கே தமிழ்நாட்டு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நீ என்ன பண்ண? சிடி வெளியிட்ட. சிடி வெளியிடுறது மாமா பையலா? நீ கேவலமாக இல்லை உனக்கு? உன் வேலை என்ன? கட்சியை பலப்படுத்தணும், மக்களுக்கு செய்யணும். நீ என்ன செஞ்ச? நான் கேட்குறேன், எவ்வளோ பிரச்சனை, மக்கள் பிரச்சனை தமிழகத்தில் இருக்குது. நீ எந்த பிரச்சனை கையில் எடுத்து அதில் இந்த பிரச்சனை சாதித்தேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீ என்ன செஞ்ச? இப்போ நான் ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கிடையாதுப்பா. என்னாலே இவ்வளோ வேலைகள் செய்ய முடியும் அப்படின்னா ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு தமிழகத்தினுடைய பிரதான ஒரு மாநில தலைவர் அண்ணாமலை எவ்வளோ விஷயம் செய்ய முடியும்? இடி கையில் வச்சிருக்க, சிபிஐ கையில் வச்சிருக்க, என்ஐஏ கையில் வச்சிருக்க, என்சிபிஆர் கையில் வச்சிருக்க. அதான் செந்தில் பாலாஜி யாரை கைது பண்ணாரு சார்? செந்தில் பாலாஜி கைது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயம். அதுதான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அண்ணாமலைக்கு எதிராக இருந்ததுனால பண்ணியிருக்கலாம். நீ என்ன பண்ண? மீடியாக்களை மார்க்கெட்டிங் பண்ண. உன்னை வந்து உன் முகத்தை மார்க்கெட்டிங் பண்ணியிருந்த. அண்ணாமலை செய்த சாதனை தன்னுடைய முகத்தை மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருந்தார். இதுதான். அவருக்கு யாரும் எதிர்த்து நின்னாங்கன்னா அவருக்கு விரோதமாக ஒரு சீடி போட்டுருவார். புரியுதுங்களா? தேர்தலுக்கு முன்னாடி பல விஷயங்கள்ல அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஸ்ட்ராங்காக பேசுறது, பத்திரிகையாளரை எதிர்த்து சண்டை போடுறது, இதெல்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த தேர்தல் தோல்விக்கு பின்பும் மறுபடியும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, நான் ஸ்ட்ராங்காக தான் பேசுவேன், நான் காமன் மேனு அப்படி இப்படின்னு சொல்லி 2026 பாஜக தான் ஆட்சி அமைக்கும் உறுதிங்கிறாரு. ஏற்கனவே இப்படி சொன்னதுக்கு கனிமொழி வந்து பதவி விலகுவீங்களான்னு கேட்டார். அதுக்கே அவர் பதில் சொல்லலை. கேட்டால் வேற என்னென்னமோ சொல்கிறாரு. எடுத்துக்கிறது 2026 பாஜக ஆட்சி அமைக்குமா? தொடர்ச்சியாக வந்து எனக்கு நீங்கள் இந்த வார்த்தை சொன்ன உடனே ஒரு சவுண்டு மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாவம், தமிழிசை ரொம்ப மதிப்பு மிக்க அந்த அம்மா தொண்டை தண்ணி கத்தி இந்த பாஜக வளர்த்து
எவ்வளவோ மீம்ஸ், அவங்கள போட ஒரு மீம்ஸை வந்து வடிவேலு கூட போட்டிருக்க மாட்டாங்க. எவ்வளோ மீம்ஸு அவங்களுக்கு சமூக வலைதளத்தில். ஆனாலும் அந்த அம்மா காலி சேர்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. தாமரை மலர்ந்தே தீரன்னு ஒரு 100 சேர் இருக்கு, 100 சேர்கிட்ட பேசுவாங்க. அவங்க யாரெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அப்படியெல்லாம் வளர்த்த கட்சி இது. அந்த கட்சியை வந்து இவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு இன்றைக்கி. என்னென்னா அண்ணாமலை சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், 2024 இதே ரிசல்ட் தான் வரப்போகுது. இங்கே நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், எல்முருகனாக இருக்கட்டும், இவர்கள் இருந்த அந்த தலைமை இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? உண்மையாகவே பாஜக வளர வேண்டும் என்றால் அண்ணாமலை போன்றவர்கள் நீக்கப்பட வேண்டும். அண்ணாமலை நீக்கிட்டாவே அங்கே பாஜக ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மக்களுக்கான பிரச்சனைகளில் பாஜக வந்து கையில் எடுக்கணும். அதுக்கான போராட்டங்களை செய்யணும். நீங்கள் பாருங்கள், அண்ணாமலை பதவியேற்று ஒரு 3-4 வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? 4 வருடங்கள் 3 வருடம் கூட வச்சிங்களேன். 3-4 வருடங்களில் அண்ணாமலை நீ எந்த பிரச்சனை, மக்கள் பிரச்சனை கையில் எடுத்த? என் மக்கள்னு போனேன். யாத்திரை ஒன்று பண்ணார். யாத்திரை, அவர் யாத்திரை அது, அவர் விளம்பரப்படுத்திக்கிறது, அவர் விளம்பரப்படுத்தி போனார். ஆனால் யாராச்சும் என் மக்களில் சொகுசு பேருந்தோட போவானா பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அதில் கூட மக்கள் வந்து ஒரு சில பேர் மனு கொடுத்ததெல்லாம் தூக்கி அப்படி எத்தனை வந்து தொழிலதிபர்கள் மிரட்டி பணம் வாங்கியிருக்கேன். என் மக்கள் யாத்திரையில் நம்ம இன்னும் நிறைய டிப்போ போனால் நிறைய பேசிட்டே போகலாம். நான் அது அவ்வளோ போகலை. நம்ம கான்செப்ட் என்ன, இந்த தேர்தலில் பற்றி பேசுவோம். எந்த தொழிலதிபர் மிரட்டினார்? எத்தனையோ தொழிலதிபர்கள் மிரட்டி இருக்கேன். உண்மை நீங்கள் சொல்கிற உண்மை, அது ஆதாரம்லாம் இருக்கும். இதுக்கு ஆதாரம் அண்ணாமலைக்கிட்டே இருக்குது. இது நான் என்ன சொல்லணும் சார், நான் ஒரு சாதாரண ஒரு ஆள், எனக்கே இவ்வளோ விஷயம் தெரியுது அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் தெரியாதா? நிச்சயமாக உண்மை ஒரு ரொம்ப நாள்லாம் நீங்கள் மூடி வைக்கவே முடியாதுங்க. உண்மையை ரொம்ப நாள் வந்து மூடி வைக்கும். அதாவது மாட்டி தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும், ஆனால் தர்மமே இறுதியில் வெல்லும். இது முன்னோர்கள் சொன்ன, ஆண்டோர்கள் சொன்ன வாக்கு. புரியுதுங்களா? இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் நிச்சயமாவே எல்லா விஷயங்களுக்கும் முடிவுகள் உண்டு. கர்மா உன்னை தொடரும். நீ பேசுற பேச்சுகள் எதிர்வினைகள் நிச்சயமா உனக்கு ரிசல்ட்டா வரும். அது பாஜகக்குள்ளே வருமா? அங்கே பாஜகக்குள்ளே வெடிச்சுட்டு தான் இருக்கு. இவனை ரிசைன் பண்ண சொல்லி காரி துப்பிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் வந்து ஒரு 4 கோடி ரூபாய் ரயிலில் வந்து பாஜகவுடைய பணம் மாட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருக்குது. அது நயினாருக்கு போக வேண்டிய பணம், நயினாருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பணம் சொன்னாங்க. ஆனால் பாஜக வட்டாரத்துக்குள்ளேயே நயினார் வெற்றி பெற்றுவார், அவரை காலி செய்யணும்னு தான் அண்ணாமலை இந்த வேலையை செஞ்சார். 100% ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்குது. இந்த வழக்கில் கேசவ விநாயகம் இன்னைக்கு ஆஜராவார். இதை உண்மையிலுமே செஞ்சது யாரு? இது நடந்தது அண்ணாமலை. ஏன்னா நயினார் என்னுடைய பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்லை, 100% அண்ணாமலை தான் இது செய்தார். அண்ணாமலை தான் வந்து, அதாவது நாங்கள் கூட்டியும் கொடுப்போம் காட்டியும் கொடுப்போம். நயினாரை காலி பண்ணுறதுக்கு ஏற்கனவே எப்படி கேடி ராகவனை வந்து காலி பண்ணாரோ, சிடியை வச்சு காலி பண்ணாரோ, கேடி ராகவனை காலி பண்ணது இவர் தான். மதனை வச்சு, மதன் ரவிச்சந்திரனை வச்சு காலி பண்ணது இவர் தான். அதே போல் பல உள்ளே இருக்கிற அந்த கட்சி நிர்வாகிகளையும் வந்து பல விஷயங்கள் இவர் கையில் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. இந்த அமர் என்ன மாதிரியான விஷயங்களை அது சொல்ல முடியாது. அது இப்போ ஓப்பனாக சொல்ல முடியாது. சமயம் வரும்போது அது நிச்சயமாக அது சொல்லுவார். அதை கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த அமர் பிரசாத், இந்த ஆதன் சேனலு, ஒரு ஆதன் சேனல் ஒன்று இருக்குது. இது அமர் பிரசாத் ரெட்டி ஆதன் சேனல், இன்னொரு சவுக்கு சங்கர், மதன் ரவிச்சந்திரன், இது இவங்களுக்கு ஒரு சில சாதகமான ஒரு 100 யூடியூப் சேனல்ஸ் இவங்க வச்சுக்கிறாங்க, கையில் வச்சுக்கிறாங்க. இந்த சேனல் மூலமாக இவங்க ஒரு பொய் பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக பரப்பிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமாக பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆதரவு கொடுப்பாங்க, பெரும்பாலும் பாஜகவுக்கு ஆதரவு. ஆனால் அவர்களே வெறுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அது உண்மை தானே? இதெல்லாம் ட்ராமா. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அவன் அண்ணாமலைக்கு ஆதரவு தான். அதெல்லாம் ட்ராமா தான். ஏங்க பிராமணரை பொறுத்த வரையும் அவன் காரியம் நடக்கணும். திமுக காரம் ஏன் நான் சொல்ல வரேன்னா, இத்தனை அதாவது ஒரு மாநில, அதாவது இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய தேர்தல், யார் பிரதமர், எந்த கட்சி இந்தியாவை ஆளப்போகிறங்கிற ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான தேர்தல், எல்லா கட்சிக்குமே ரொம்ப முக்கியமான தேர்தல். அப்படி இருக்கிறப்ப இதுக்கு முன்னாடி பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக வட மாநிலத்திலிருந்து ஒரு முக்கிய தலைவர்களை போடுவாங்க. இந்த முறை அமர் பிரசாத் ரெட்டிகிட்ட கொடுத்தது ஒரு காரணம்ங்கிறாங்க. என்ன காரணம்? அமர் பிரசாத் ரெட்டி வந்து அவரும் ஆளை காணோம். இப்போ தேர்தலுக்கு முன்னாடி அவ்வளோதான், தேர்தலுக்கு பின்னாடியே ஆளை காணோம். ஆள் இல்லை. அமர் பிரசாத் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய ஒரு கையால் தான்.
இவர்கிட்டயே கொடுத்தா அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அமர் பிரசாத் கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியப்படுற விஷயங்கள் இல்லை. அதுதான், அதையும் சில பேர் பிடிக்கலன்னு சொல்லி, அதாவது மூத்த தலைவர்கள் பொன்னாரா இருக்கட்டும், மெச்சராஜாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி மூத்த தலைவர்கள் சுப்பிரமணிய சாமி கூட காரி துப்பியிருந்தார் இதை பற்றி. அவங்க இதெல்லாம் எதிர்க்கிறாங்களா முன்னாள் தலைவர்கள்லாம்? கண்டிப்பாக எதிர்க்கிறாங்க. அதாவது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு பாஜக, தமிழக பாஜகவிலே இருக்கிறது, தொடர்ச்சியாக இருக்கிறது. இன்னும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி விடிச்சது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து தேர்தலுக்கு கொடுத்த பணம் வந்து சரியாக வந்து நிர்வாகிகளிடம் போகவில்லைன்னு, ஏன் தமிழிசையே ஒரு லெட்டரை வந்து ஜேபி நட்டா கிட்ட கொடுத்ததாக நேர்மையாக இந்த தேர்தலை சந்திச்சிருக்கேன்னு பாஜக தலைவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து பணம் போனதாக சொல்கிறீங்க சார். நான் நேர்மையே கிடையாது சார், நேர்மையுமே சொல்கிறேன், நேர்மையே கிடையாது. பணம் பட்டுவாடா பண்ணியிருக்கான் அண்ணாமலை, பணம் பட்டுவாடா பண்ணியிருக்கான். ஒன்றா நம்பர் கிரிமினல் தான் நான் சொல்லுவேன். உண்மையாக பணம் பட்டுவாடு. ஏன்னா இந்த மாதிரி அதிமுக கூட பணப்பட்டுவாடா பணம் இல்லை. நாமே பார்த்தா 2 பிரதான கட்சிகள் தான் இந்த எலெக்ஷனுக்கு காசு கொடுக்கணும். திமுக காசே கொடுக்கல. இந்த முறை திமுக காசே கொடுக்கல. அதிமுக ஒரு சில இடங்களில் பணப்பட்டுவாடை செய்தது, ஆனால் நிறைய இடங்களில் பணப்பட்டுவாடை செய்யவில்லை. ஆனால் பிஜேபி எல்லா இடங்களிலும் பணப்பட்டுவாடை செய்யுது. ஏன்னா அவங்க வந்து அவங்க கையில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அதனால் அவங்க எல்லா இடத்துலையும் பணப்பட்டுவாடை செய்தார்கள். இது வந்து திசை திருப்பதற்காக வந்து இவங்க காசு கொடுத்தாங்க, அவங்க காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் கண்ணுக்கு எதிர்த்து வந்து நயனார் விஷயங்கள் வந்து 4 கோடி தான் நீப்பாங்க. அதுக்கு மேலே அதிகமாக வந்து வீட்டிலேருந்து பிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய 2 PA நினைக்கிறேன். அவங்களும் வந்து வாக்குமூலத்து தயாராக இருக்கிறாங்க. இதில் விரைவில் அண்ணாமலை மாட்டுவார். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலை வந்து பதவி விலகணும், அண்ணாமலையை தலைவர்லேருந்து தூக்கணும்னு முடிவில் இருக்காங்க. கண்டிப்பாக முடியும். RSS முடிவில் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர் போட்டதுலேருந்து கேசவ விநாயகத்துக்கும் அண்ணாமலைக்கும் ஏற்கனவே கிளாஷ் தான். ஏன்னா கேசவ விநாயகத்தோட மீறி அண்ணாமலையில் எதுவும் செயல்பட முடியாது, கேடி ராவ் மீறி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் கேசவ ராவனை இவரால் ஒழிக்க முடியாது. ஆனால் கேடி ராவனை காலி பண்ணிட்டார். கேடி ராவ் மேலே ஒரு ஜென்டில்மேனும் ஒரு படித்த ஒரு நாலேஜபிள் பர்சன் அவர் மாதிரி யாருமே கிடையாது. அவர் ஸ்பீச்சில் நீங்கள் பார்த்தோன்னா தெளிவாக பேசுவார். ஒரு வல்கராகவோ ஒரு அநாகரிகமாகவோ எதுவும் பேசவே மாட்டார். பக்காவாக கரெக்டாக பாயிண்டோட பேசுவார். அவருக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் நிறைய இருக்குது. இவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே கர்நாடகாவிலேருந்து அடிச்சு காரி துப்பி நீயே ரிசைன் பண்ணிட்டு போறியா இல்லை நானே உங்களை டிஸ்மிஸ் பண்ணுமா கேட்டாங்க. அதனால தான் இவர் கவர்மெண்ட் ரிசைன் பண்ணிட்டு வந்தார் IPS பதவியை. ஏன்னா அண்ணாமலை வந்து பதவி ஏற்றதுக்கப்புறம் நிறைய குற்றவாளிகளில் பாஜகவில் சேர்த்ததா வந்து ஒரு தலைவர். ஒரு குற்றவாளி தாங்க சேர்க்க முடியும். ஒரு திருடன் கூட தான் சேர்க்க முடியும். இல்லை, அது உண்மைதான். அவர் குற்றவாளிகள். நான் வந்து திருடனா இருந்தால் ஒரு நல்லவங்க கூட நான் எப்படி இணக்கமாக போக முடியும்? என்னால் போகவே முடியாது. ஒரு திருடன் கூட இணக்கமாக போயிடல. ஏன்னா உன் குட்டி என்கிட்ட இருக்கு, என்கிட்ட உங்ககிட்ட இருக்கு. 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடலாம். ஒரு நல்லவனும் ஒரு திருடனும் சேர்ந்து இணைஞ்சு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? இது முடிய சாத்தியமே கிடையாது. அப்போ அண்ணாமலை ஒரு அந்த கேரக்டரில் இருக்கும்போது இவருக்கு அந்த கேரக்டர் உள்ள ஆட்டில் தான் இவங்க சேர்ப்பாங்க. இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா திருடர்களுடைய இடமாகவும், அதாவது திருடர்களுடைய அடைக்கலமாகவும், கொலைக்காரர்கள் விபச்சாரிகள் நிறைந்த ஒரு கட்சியாக மாறிவிட்டது. முன்னே இருந்த பாஜக வேறு, இப்போ இருக்கிற பாஜக வேறு. இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாகவும் அழகாகவும் பதில் சொல்வதற்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.